ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. எனது அன்பு குழந்தையே, உனக்கான நல்லது நடக்கும். நீ எதிர்பார்த்த பொக்கிஷத்தை உன் கைகளில் தருவேன் என நான் சொன்ன அந்த அதிர்ஷ்ட நாள் இப்போதுதான் வந்திருக்கிறது என் செல்லமே. இரண்டில் ஒன்றை தொட்ட உன் கரங்களிலேயே உனக்கானதை அப்படியே ஆசீர்வதித்து உன் வசமாக ஒப்படைக்கப் போகிறேன். நல்லது நடக்கப் போகிறது என்ற மங்கள செய்தியோடு வந்த உன் வராகி அம்மா என்னை இப்போது உள்ளே அழைத்து விட்டாய் அல்லவா? இனி என்னுடைய எல்லா அருளும் ஆசீர்வாதங்களும் உனக்கு அப்படியே கிடைக்கும். நான் இதுநாள் வரை உனக்கு கொடுத்த வாக்குகளை எல்லாம் இப்போது ஒவ்வொன்றாக பழிக்கச் செய்து எல்லா விஷயங்களையும் நிறைவாய் நீ பெறும்படி செய்வேன். உன்னை குறை சொல்லக்கூடிய மனிதர்களுக்கு எப்போதும் நன்றி சொல்லிக்கொண்டே இரு. ஏனெனில் அவர்கள் குறை சொல்லாமல் போயிருந்தால் நீயும் யதார்த்தமாக உன் வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாய். இருந்த இடத்திலேயே எந்த முன்னேற்றமும் இல்லாமல் இப்படியே இருந்திருப்பாய். இப்போது அவர்கள் குறை சொன்னதால் தானே அவர்கள் கண் முன்னால் உன் வாழ்க்கையை நிறைவாய் வாழ வேண்டும், அவர்களை காட்டிலும் உயர்வான மேலான வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் அதிகமாக்கியது. உன்னை நீயே செதுக்கிக் கொள்வதற்கும் உன்னை நீயே வெளிக்கொண்டுவதற்கும் ஒரு வகையில் அவர்கள் காரணமாகத்தான் இருந்துள்ளார்கள். அதனால்தான் நன்றி சொல்ல சொன்னேன். எப்போதும் என்ன நடந்தாலும் என்ன செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தண்ணீரை போல நீ இருக்க வேண்டும். ஏனெனில் தண்ணீர் என்பது போய்கொண்டே இருக்கும். அதன் பாதையில் ஏதாவது குப்பை கூலங்கள் வந்தால் அதையும் அடித்து கொண்டு போக முயற்சி செய்யும். இல்லை, அது கூட வரவில்லை என்றால் அதை அப்படியே விட்டுவிட்டு அது பாட்டு அதன் வழியில் போய்கொண்டிருக்கும். நீயும் அப்படிதான் இருக்க வேண்டும் என் செல்லமே. உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே இருக்கும்போது உனக்கான விஷயங்கள் கிடைக்கும் போது அதை உனக்கு பிடித்தால் ஏற்றுக்கொள். பிடிக்கவில்லை என்றால் அதை தூக்கி போட்டுவிட்டு முன்னேறி போய்கொண்டே இரு. நீ நினைப்பது ஒன்றாகவும் நடப்பதெல்லாம் வேறொன்றாகவும் இருக்கிறதா? கவலை கொள்ளாதே. எதை எப்படி உனக்கானதாக செய்ய வேண்டுமென எல்லாம் எனக்கு தெரியும். நடப்பது எல்லாமே உனக்கான நல்லது என நினைத்துக்கொள். நீ நினைப்பது எல்லாவற்றையும் உனக்காகவே நான் நிச்சயம் நடத்தி கொடுப்பேன். சந்தோஷமான வாழ்க்கையை நிம்மதியாய் வாழ வேண்டும் என்றுதானே ஆசைப்பட்டாய்? அப்படிப்பட்ட நிம்மதி நிறைந்த சந்தோஷத்தை உனக்கு கொடுப்பதற்காக தான் இந்த இரண்டில் ஒன்றை தொடச் சொன்னேன். சந்தோஷமும் நிம்மதியும் எப்படி வரும் தெரியுமா? பிரச்சனையே இல்லாமல் வாழ்க்கை இருந்தால் நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கும் என நினைக்காதே. வாழ்க்கை என்றாலே பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அந்த பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் நீ எப்படி சுலபமாக தீர்த்து சமாளித்து வாழ்கிறாய் என்பதை பொறுத்துதான் உனக்கான சந்தோஷம் கிடைக்கும். அதனால்தான் எதற்கும் கவலைப்படாமல் எதை பற்றியும் துளியும் சிந்தனை செய்யாமல் நீ பாட்டுக்கு முன்னேறி போய்கொண்டே இரு என சொல்கிறேன். வானவில் தோன்றும் போது வானம் மிகவும் அழகாக மாறுகிறதல்லவா? அதே போலத்தான் நம்பிக்கை உனக்குள் வந்தால் வாழ்க்கையே அழகாக மாறிவிடும். நம்பிக்கையும் எப்போதும் நல்ல எண்ணத்தையும் உன் கைகளில் இறுக்கமாக வைத்துக்கொள். இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் வாழ்க்கை, இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். உன் தூய்மையான மனதை மட்டும் உன் வராகியம்மா எனக்கு அர்ப்பணித்து விட்டால் துன்பமே இல்லாத தூய வாழ்க்கையை நீ வாழலாம் என் செல்லமே. உனக்குள் நீயே மதிப்பும் மரியாதையும் கொடுக்கும்போது மற்றவர்கள் தானாகவே உனக்கு மதிப்பு கொடுக்கும்படி உன் வாழ்க்கையை நான் உயர்த்துவேன். உன் வாழ்வில் உனக்கு என்ன கிடைக்கிறதோ அது பிடித்தாலும் சரி பிடிக்காவிட்டாலும் சரி அதை அப்படியே அனுபவிக்க கற்றுக்கொள். கிடைக்காத விஷயங்களை கூட கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு காத்திருந்தால் உன் வாழ்க்கையில் துன்பம் இருக்காது. அதை விட்டுவிட்டு அது கிடைக்கவில்லையே, இது நடக்கவில்லையே என வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் துன்பம் மட்டும்தான் மிஞ்சுமென் செல்லமே. கிடைக்காதது கிடைக்கும், நடக்காதது நடக்கும் என்ற நம்பிக்கை மட்டும்தான் உனக்கு வேண்டும். நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் நீ விரும்பக்கூடிய செயல்களையும் உன் மனதில் தோன்றக்கூடிய விஷயங்களையும் செய்து கொண்டிரு. நீ செய்வதையெல்லாம் விரும்பி செய்யும் போது, நீ விரும்பிய விஷயங்களையே செயல்களாய் செய்யும் போதும் நிச்சயம் வெற்றியை பெற்றுவிடலாம் என் செல்லமே. எப்போது எந்த விஷயம் நடந்தாலும் ஏன் இப்படி நடந்தது, எதற்காக எனக்கு நடந்தது, என்ன நடந்தது, ஏன் நடந்தது என அதை பற்றி யோசித்து கொண்டே இருக்காமல் நடந்தது நடந்து விட்டது, இனிமேல் இதை சமாளிக்க முடியுமா, சரி செய்ய முடியுமா என அந்த விதத்தில் சிந்தனை செய்யப்பார். ஏனெனில் மனிதர்களின் வாழ்க்கை என்றாலே பிடித்ததும் பிடிக்காததும் வரத்தான் செய்யும், நடக்கத்தான் செய்யும். அதை நீ எப்படி எடுத்துக்கொள்கிறாய், அதை எப்படி சரி செய்ய போகிறாய் என்பதில்தானே உன் வாழ்க்கை இருக்கிறது. என்ன நடந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தோடு அதை சரி செய்வதற்கான சிந்தனைகளை செய்யப்பார். உன் கனவுகள் நிச்சயமாக நிறைவேறத்தான் போகிறது. முயற்சியை மட்டும் கைவிட்டு விடாதே என் செல்லமே.
உன் முயற்சி மட்டும்தான் உன்னை முன்னேற்றத்திற்கு கொண்டு போகும் வழி என்பதை புரிந்து கொள். பொறுமையும் விட்டு கொடுத்து போவதும் மனிதனுக்கு மிகவும் முக்கியம். ஆனால் இது இரண்டிற்கும் கொஞ்சம் எல்லைகள் இருக்கிறது. அன்புக்கு மட்டும் எல்லையும் இல்லை, எதிரியும் இல்லை. அன்பு எப்போதும் எல்லாரையும் நண்பர்களாகவும் உறவுகளாகவும் மட்டும்தான் காட்டும். ஆனால் பொறுமையும் விட்டு கொடுத்தலும் அளவுக்கு மீறி போகும்போது ஒரு சிலர் உன்னை அடிமையாக்க கூட முயற்சி செய்வார்கள். பொறுமை என்பது ஒரு அளவோடு இருக்கட்டும். அதற்கு மீறி பொறுமையின்றி உன்னை மிகவும் கஷ்டப்படுத்தினாலோ, தொல்லை செய்தாலோ, தொந்தரவு செய்தாலோ, முடிந்தவரை அங்கிருந்து விலகி போவதுதான் உனக்கான சரியான வழியாக இருக்கும். அதே போலதான் விட்டு கொடுத்தலும். ஒரு சில விஷயங்களை என்ன செய்வது, வேற வழி இல்லை, தலைவிதி என நொந்து கொண்டு நீ விட்டு கொடுத்து போகிறாய். ஆனால் அதையும் அவர்கள் புரிந்து கொள்ளாமல் வேண்டுமென்றே மீண்டும் மீண்டும் உன்னிடம் வந்து பிரச்சனை செய்தார்களே, ஆனால் அவர்களிடம் விட்டு கொடுத்து போவதை விட விலகி போவதுதான் சரியான வழி. நீ கொஞ்சம் விலகி இருந்தாலே அவர்கள் நிச்சயமாக உனது அருமை பெருமையை புரிந்து உன்னை தேடி வருவார்கள். நீ முயற்சி செய்தால் நிச்சயம் நீ நினைத்ததையெல்லாம் அடைய முடியும் என் செல்லமே. என்ன ஒன்று, இடையில் சில நாட்கள் நீ எந்த முயற்சியும் கஷ்டமும் படாமல் அப்படியே வீட்டிற்குள்ளேயே இருந்து விட்டாய். இனிமேலாவது கடின உழைப்பை செய்து லட்சியத்தை அடைய வேண்டும் என நம்பிக்கையோடு போராடு. உன் முயற்சிக்கான பலன் உனக்கு கிடைக்கும்படி எல்லா நல்வழிகளையும் நான் காட்டுவேன் என் செல்லமே. இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களுக்குள்ளும் திறமை இருக்கிறது. திறமை இல்லாதவர்களென இந்த உலகில் யாருமே கிடையாது. என்ன ஒன்று, திறமையை வெளிக்கொண்டு வர எந்த முயற்சியும் எடுக்காமல் தோற்று போன மனிதர்கள் இங்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். நினைப்பதெல்லாம் நடக்கும். ஆனால் எதுவுமே நினைக்காமல் எப்படி நடக்கும்? நான் முன்னேற வேண்டும், நான் வெற்றி பெற வேண்டும், நான் நல்வழி நடக்க வேண்டும் என நீ நினைத்தால்தானே அது உன் வாழ்வில் நடக்கும். அதற்காக உடனே பரபரப்பாக இன்றே நடந்துவிட வேண்டும் என எதையும் எதிர்பார்க்காதே. எதிலும் பரபரப்பு தேவையில்லை. ஆனால் சுறுசுறுப்பு எப்போதும் தேவை. ஒவ்வொரு மனிதனின் கையிலும் வாழ்க்கை என்கிற நம்பிக்கை இருக்கிறது. உன் கைகளில் உனக்கு பிடித்ததை நான் கொடுக்க போகிறேன். நம்பிக்கையோடு இதை தொட்டாயல்லவா, நிச்சயம் உனக்கான நல்வழியையும் வெற்றி வழியையும் நான் காட்டுவேன். உன் வாழ்க்கையை வளப்படுத்தக்கூடிய விதத்தில் இப்போதே நான் உன்னை ஆசீர்வாதம் செய்கிறேன் என் செல்லமே. பிரச்சனைகளால் உன் வாழ்க்கையில் நீ கவலைப்பட்டு ஏமாற்றமடைந்து சோகத்தின் உச்சத்திற்கே போய்விடுகிறாய். நன்றாக எல்லா கஷ்டங்களையும் அனுபவித்து இப்போது கடந்து வந்த பிறகு வாழ்க்கையை வெறுத்து ஏன் தூக்கி போட நினைக்கிறாய்? இத்தனை நாட்களாக பொறுத்து போனாயல்லவா, இப்போது துணிந்து விட்டு நொந்து போகாதே. கொஞ்சம் பொறுத்திரு. மழை விட்டாலும் தூவானம் அவ்வளவு சீக்கிரம் விடாது என்பதை போல்தான் பிரச்சனைகள் இப்போது தலை தூக்கி கொண்டு உன்னை பாடாய்படுத்துகிறது. எல்லா பழைய பிரச்சனைகளையும் எப்படி உனக்கு தீர்த்து வைத்தேனோ, உன் கஷ்டங்களை எல்லாம் எப்படி தீர்த்து உன்னை சந்தோஷப்படுத்தி உனக்கானதை உன்னிடம் கொடுத்தேனோ, அதே போல இம்முறையும் உனக்கு துணையாயிருந்து எல்லா விஷயங்களையும் சரி செய்து நீ சந்தோஷமாய் வாழ்வதற்கு உண்டான வேலைகளையும் செய்து கொடுப்பேன். உன் மனம் என்பது இரும்பு கோட்டை போல நம்பிக்கையோடு இருக்கட்டும். நீ என்னிடம் எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உன் கைகளில் வாரி வழங்குவேன். எல்லா நல்ல விஷயமும் உனக்கே நடக்கும். ஓம் வராகி.